வாழ்க வளமுடன், சுகம் சோழ்க. நற்பவி நற்பவி நற்பவி. இறைவனோடு இணைந்திருப்போம். பங்குனி உத்திர நாளில் விரதமிருந்து முருகப்பெருமான், சிவபெருமான் அல்லது குல தெய்வத்தை வழிபாடு செய்தால் திருமணத் தடைகள் நீங்கி குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். இழந்த செல்வத்தை மீட்டெடுக்கலாம். இந்நாளில் முருகன், தெய்வானை, சிவன், பார்வதி, ராமர், சீதை திருக்கல்யாணங்கள் நிகழ்ந்ததாக கருதப்படுவதால் இது கல்யாண விரதம் என்றும் சிறப்பிக்கப்படுகிறது. நீண்ட நாட்களாக திருமணத் தடை உள்ளவர்கள் இந்த தினத்தில் விரதமிருந்து வழிபட்டால் விருப்பமான வாழ்க்கை துணை அமைய பெறுவார்கள். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். குடும்ப பிரச்சனைகள் தீரும். குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் முருகனை விரதமிருந்து வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட கால கடன்கள், முன்வினை கர்ம வினைகள் அகலும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குலதெய்வ வழிபாட்டிற்கு சிறந்த நாள் என்பதால் மூதாதையர்களின் ஆசையும் கிடைக்கும்.